வெல்கம் டு பிகினர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டு ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸு இப்போ லாக்டவுனில் எல்லாம் சீட் விளாண்டுருக்கனால அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தோட அட்டென்ஷனையும் உங்கள் பக்கம் கொண்டு வரலாம். சும்மா ஒரு நார்மலாக ஒரு கார்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. கார்டு வெறும் 21 கார்டு தான் இருக்கணும். இந்த கார்டை வச்சு நம்ம இப்போ எப்படி ட்ரிக்ஸ் பண்ண போகிறோம் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நிறைய பேர் தெரியாது, இது கார்டு விளையாட தெரியாதவங்களும் இந்த ட்ரிக்ஸை ஈஸியாக பண்ணலாம். கார்டு விளாட தெரியணும் அதுக்குலாம் அவசியம் இல்லை. வெறும் 21 கார்டு தனித்தனியாக ஒரே நம்பர் ஒரே சிம்பிள் இல்லாமல் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கார்டு இந்த ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 21 கார்டு தனியாக எடுத்துக்கலாம். 1 2 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 கார்டு தனியாக எடுத்துட்டேன். ஜூமிங் இது கொண்டு வந்துடும். முதல்ல இந்த ட்ரிக்ஸை நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். முதல்ல இந்த 21 கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்டை நான் நல்லா சஃபிள் பண்ண போகிறேன். எல்லா கார்டும் மிக்ஸ் ஆகிடும். சஃபிள் பண்ணிட்டு இப்போ ஒரு கார்டு இதுலேருந்து எடுப்பார் நம்ம நம்பரு. எடுத்து உங்களுக்கு மட்டும் காட்டுவார். அது என்ன சிம்பிள் என்ன நம்பரும் கம்மல நான் வச்சுக்க சொல்லுங்கள். இப்போ இதில் என்ன கார்டு என்ன நம்பர் இருக்குது எனக்கு தெரியாது. சஃபிள் பண்ணிட்டேன். மொத்தம் 3 டிவைட் பண்ணிக்கோங்க. மூணில் எங்கே இருக்குது, இதில் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் இருக்குது. இப்போ இதில் இருக்குது. அந்த கார்டு என்ன கார்டுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அவர் சொன்ன கார்டு. இந்த கார்டு தான் அவர் சொல்லியிருப்பார். இந்த கார்டு தான் இந்த கார்டு முதல்ல பார்த்துருக்குறோம். இந்த கார்டு தான் அவர் சொல்லியிருப்பார். இந்த ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃப்ரேம் வாங்கிட்டு வையா. ட்ரிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நம்ம வீடியோஸ் கொஞ்சம் வரும். தெரியாதவங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அது லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும் கொஞ்சம் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. 21 கார்டு எடுத்துக்கிறோம். 21 கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக இருக்கக்கூடாது. ஒரே நம்பர் ஒரு சிம்பிளாக இருக்காது. ஒரு கார்டு அட்டையிலேருந்து ஒரு 21 கார்டு தனியாக எடுத்திங்கன்னா அப்படி ஒன்றா வராது. சப்போஸ் நீங்கள் 2 கார்டு வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு 21 கார்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ ஒரு கார்டு எடுப்பார், உங்கள்கிட்ட மட்டும் காட்டுவார். அந்த கார்டு என்னென்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் அந்த கார்டை உள்ளே வச்சு சஃபிள் பண்ணிட்டேன். மூணாக டிவைட் பண்ணணும். இதையே 1 2 3 இது நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள் அந்த கார்டு எங்கே வந்துச்சுன்னு. இதில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த கார்டு இதில் வந்திருக்குன்னு சொன்னால் இதை வச்சுட்டு இது மீதி இருக்க 2ல் ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை சென்டராக வச்சுக்கோங்க. நடுவில் இதை வைக்கணும். இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரா, இதை எடுத்து நம்ம இது நடுவில் போட்டுறணும். இது நடுவில் இருக்கணும் எடுத்த கார்டு. அதுக்கப்புறம் 3வது கார்டு உள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு திரும்ப சஃபிள் பண்ணுங்கள். இதை எடுத்து கொடுங்க. இது பண்ணும்போது சஃபிள் பண்ணக்கூடாது. சஃபிள் பண்ணிட்டிங்கன்னா ட்ரிக்ஸ் வராது. இப்போ இதில் வந்துருக்குன்றாரு. இதில் அதை நம்ம நடுவில் தான் எடுக்கணும். சென்டராக எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எந்த கார்டு வேணால் எடுத்துக்கலாம். சொன்ன கார்டு சென்டராக வச்சுட்டு மீதி இருக்கிற கார்டு மேலே போட்டுக்கணும். 3 டைம் பண்ணணும். இப்போ நம்ம 2 டைம் பண்ணிட்டோம். கடைசி டைம் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆக டிவைட் பண்ணணும். இப்போ இதில் வந்திருக்கு சென்டரில் இருக்குன்றாரு. அப்போனா இது நம்ம நடுவில் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கார்டு எடுத்து இதில் 2 பக்கம் இருக்கிற ஏதாவது ஒரு கார்டு எடுத்து இது நடுவில் வச்சுக்கோங்க.
நடுவில் வச்சுட்டு மீதி இதை வச்சுக்கோங்க. 3 டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் என்ன கார்டு சொன்னாரோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு 3 டைம் இதை முடிச்சுட்டு 11வது கார்டு என்ன கார்டு வருதோ அதுதான் அவங்க எடுத்த கார்டு. நீங்கள் வேணால் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த கார்டு தான் அவர் சொல்லியிருப்பார். ஹார்டின் 7 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம் அவங்க சொன்ன கார்டை நடுவில் இருக்கிற கார்டை எடுத்து வச்சிட்டோம்னா 11வது டைம் நீங்கள் என்ன கார்டு எடுக்கிறீங்களோ அதான் அவங்க சொன்ன கார்டாக இருக்கும். நீங்கள் வேணால் நான் சொன்ன மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். இது போன்ற மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.